இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா போலீஸ் கஸ்டடி அண்ட் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னா என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போலீஸ் கஸ்டடினா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருப்பாங்கள்ல, அந்த நபர் போலீஸாரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து விசாரணைக்காக போலீஸ் காவலில் வைக்கப்படுறது தான் போலீஸ் கஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு கொள்ளை வழக்கில் திருடப்பட்ட பொருட்கள் எங்கே உள்ளன என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீதிமன்றத்தோட அனுமதியுடன் போலீஸார் குற்றம் சாட்டப்பட்டவரை சில நாட்களுக்கு போலீஸ் காவலில் வச்சு விசாரிக்கலாம். இதுதான் போலீஸ் கஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு, ஜுடிஷியல் கஸ்டடி என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஜுடிஷியல் கஸ்டடினா கைது செய்யப்பட்ட நபர் சிறையில் நீதிமன்றத்தோட கட்டுப்பாட்டில் வைக்கப்படுறது தான் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் போலீஸார் அவரை நேரடியாக விசாரிக்க முடியாது. நீதிமன்றத்தோட அனுமதி கட்டாயம் தேவை. விசாரணை முடிந்த பிறகு போலீஸ் காவலில் வைக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு நீதிமன்றம் கருதுனா நெக்ஸ்ட்டு அந்த நபரை நீதிமன்றத்தோட ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்புவாங்க. இதுதான் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்காங்க. நம்ம ஷார்ட்டாக எப்படி புரிஞ்சுக்கலான்னா, போலீஸ் கஸ்டடினா போலீஸாரோட கட்டுப்பாட்டில் இருந்து விசாரணை மேற்கொள்ளுவாங்க. ஜுடிஷியல் கஸ்டடினா நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் இருப்பது தான் ஜுடிஷியல் கஸ்டடிங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு லாவை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.